ஒரு நாள் ஒர்க் அவுட் போட்டதுக்கே இப்படி ஒரு ரிசல்ட் ஆன ஷாக் ஆகிட்டேன். எஸ், திஸ் இஸ் டே 2 ஆஃப் 100 days ஆஃப் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி என்ன ஒர்க் அவுட் போட்டேன்னா சர்க்யூட் தான் போட்டேன். அப்பர் செஸ்ட் தான் நம்ம செஸ்ட்டுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். ஸோ அதிலோட 3 செட்டும் லேட்டுக்கு என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒர்க் அவுட் இது சீட்டட் கேபிள் ரோஸ். ஆனால் வீடியோ எடுத்து பார்க்கறது தான் தெரியுது எவ்வளோ கேவலமான ஃபார்மில் போட்டிருக்குன்னு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாதிரி டெல்லாம் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, வீடியோ எடுக்கவே தெரில, ஒழுங்காக பேசவே தெரில, நம்ம வீடியோலாம் யாரும் பார்ப்பாங்களா. நார்மலாகவே நான் கொஞ்சம் சென்சிட்டிவ். ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணலன்னா ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவேன். அதுலேருந்து வெளில வரதுக்கு எனக்கு ஒரு 10 நாள் ஆகும். இப்படி தான் ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கூட இருக்கவங்களே நம்ம நம்பாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அவங்க தான் நம்மளை ஒரு கட்டத்தில் நானே நம்பாமல் போயிடணும்னு ரொம்ப பயமாச்சு. சரி, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காமல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண சீரீஸ் தான் இது. எனக்கு கொஞ்சம் அப்ரிசியேஷன் மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் a lot to me. ரொம்ப பேசிட்டணும். அப்புறம் எங்கேருந்தோ மோட்டிவேஷன்லாம் வச்சுட்டு மீதி இருக்க எல்லா ஒர்க் அவுட்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஒர்க் அவுட் போட்டதுக்காக எப்படி பம்ப் ஆகுதுன்னா, எஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஜிம் போனீங்கனாலோ இல்லை புதுசாக நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணிங்கனாலோ அப்படி தான் பம்ப் ஆகும். இன்னைக்கு இவ்வளோ தான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.